ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான வித்தியாசமான ஸ்வீட் பிஸ்கட் ரெசிபி. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியே வச்சாலே ஒரு 3 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது. கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக ஏதாவது சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்காங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையும் தண்ணியும் நல்லா கலந்து லேசாக கொதிக்க விடுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் லேசாக கொதிக்கட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் சர்க்கரை பாகை லேசாக தொட்டு பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். லேசாக பிசுபிசுப்பு தன்மை வந்ததும் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கடுகளவுக்கு கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன். கேசரி பவுடர் ஆப்ஷன் தான், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு முறை ஸ்பூனால் கலந்து விட்டுக்கோங்க. உப்பு எல்லா பக்கமும் நல்லா பரவி வரட்டும். அடுத்து இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை லேசாக சூடு பண்ணி இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. மாவு நெய் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்பூனால் ஒரு முறை கலந்து விட்டதுக்கு அப்புறமா கையை வச்சு எல்லா பக்கமும் நெய் பரவுற மாதிரி மாவில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கெட்டியாக சப்பாத்தி பதத்துக்கு நாம் இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க. சட்டுன்னு அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு தண்ணி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. அடுத்து இந்த மாவை ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வச்சு கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தடிமனுக்கு நாம் இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை நாம் சின்ன சின்ன சதுரமாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நறுக்கி எடுத்தாச்சு. மாவோட தடிமன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். எல்லா மாவையும் இந்த மாதிரி நறுக்கி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா நாம் நறுக்கி வச்சதை பேட்சாக சேர்த்துக்கோங்க. ஒரு பேட்ச் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. கரண்டியை வச்சு லேசாக திருப்பி விட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரே பக்கமாக வெந்து வரும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாவு நல்லா வெந்து லேசாக பொன்னிறமாக செவந்து வரணும். அது வரைக்கும் நாம் இதை வேக வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு வெளியே நிறம் மாறிடும், உள்ளே சரியாக வேகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு இந்த பிஸ்கட் நல்லா செவந்து வந்ததும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு இந்தளவுக்கு செவக்க பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பொரிச்ச பிஸ்கட்டை நாம் சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். ஒருவேளை சர்க்கரை பாகு ரொம்ப ஆறி இருந்தால் லேசாக வெதுவெதுப்பாக சூடு பண்ணிக்கோங்க. சர்க்கரை பாகில் சேர்த்து ஒரு முறை லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் பொரித்து சேர்த்தாச்சு. சர்க்கரை பாகில் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் பிஸ்கட்டை மட்டும் வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். பிஸ்கட்டை மட்டும் வெளியே எடுத்து வேறொரு பாத்திரத்தில் நாம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளவுதான். ஒரு ஈஸியான சிம்பிளான வித்தியாசமான ஒரு ஸ்வீட் பிஸ்கட். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.